அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் விடியா திமுக ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடந்து வருகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண்ணுக்கு லிப்ட் கொடுப்பது போல் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். இதே தஞ்சாவூரில் ஒரத்தநாடு கல்லூரிக்கு சான்றிதழ் வாங்க சென்ற பெண்ணை 6 நபர் கொண்ட கும்பல் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். ஆக ஒரே மாவட்டத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கு இடையிலே 2 பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது பல மணி நேரம் காக்க வைத்து அழைக்க வைத்து எஃப்ஐஆர் போடாமல் காலம் தாழ்த்தினார். ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை இந்த விடியா திமுக ஆட்சியில் முறைப்படி சட்ட நீதியாக காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க சென்றால் கூட அந்த புகாரை பதிவு செய்ய இன்றைய ஆட்சி காவல் நிலையத்திலே மறுக்கப்படுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் எப்பொழுது தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்தாலும் சரி, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுதும் இதை அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே, காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினாலே இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக, நிர்வாக திறனற்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே, காவல்துறை செயலிழந்து இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, எனக்கு இன்றைய கிடைச்ச தகவல், திருச்சியில ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவருடைய மகன் மருத்துவராக இருக்கிறார். அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மருத்துவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றனர். இப்பொழுது செய்தி வந்திருக்கு. எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம்! பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கும் விட்டு வைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு என்பது இதையெல்லாம் சான்று. அதோடு பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல், பத்திரிகையிலே, ஊடகத்திலேயும் வலைதளங்களில் வந்த செய்திகள், ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை. அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் அவள் குறிப்பிட்டது, அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மன வேதனையான கடு சொற்கள்.